யூடியூப் ஓப்பன் பண்ணாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி கம்பெனிஸில் நடக்கிற லே ஆஃப் தான் வருது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே ஏஐனால தான் வந்து எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். இந்த ஏஐயை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் வந்து இனிஷியேட் பண்ணோம் நானும் ஷமிலன் விபோகன் ப்ரோவும். லே ஆஃப்னா என்ன, ரீஸ்ட்ரக்சரிங்னா என்ன, என்னென்ன ரீசன்ஸ்னால லே ஆஃப் நடக்குது, அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மெயின் வீடியோக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐம் அஜய் குமார், யுவர் HR அட்வைசர். உங்களுக்கு இந்த ஐடி ரிலேட்டட் கரியர், ஹெல்த் கேர், மெடிக்கல் கோடிங் ரிலேட்டட் கரியர் வேணும், ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஜாப் சர்ச் எப்படி பண்ணுறது, இன்டர்வியூ ரிலேட்டட் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற மீட்டிங் லிங்கை கிளிக் பண்ணி என்கிட்ட 1-on-1 கால் இனிஷியேட் பண்ணுங்க. I can assist you guys. Let's get into the video. ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையும் சரி, இந்த லே ஆஃப் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் மெயினாக இப்போ இந்த லே ஆஃப் அப்படின்றது ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தால் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஒப்பீனியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். உண்மையாகவே வந்து ஏஐ மட்டும்தான் வந்து இந்த லே ஆஃப்லாம் ரீசனா அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஒரு HR அந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இன்னும் டீட்டெயில்டாகவும் இருக்கும். ஏன்னா லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் மெயினாக அது எல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட அஜய் இருக்காங்க. ஸோ இஸ் HR அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் டூ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன லே ஆஃப்னா என்ன, எதனால் அந்த லே ஆஃப்லாம் நடக்குது, ஸோ இந்த லே ஆஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அப்படி நீங்கள் லே ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரோ, உங்களோட இது வந்து ஷேர் பண்ண வந்ததுக்கு லே ஆஃப் பற்றி உங்களோட நாலேஜை. ஸோ சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஷமிலன். ஒன்ஸ் அந்த உங்ககிட்ட அந்த ரிக்வஸ்ட் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு. ஸோ கம்மிங் டு தி லே ஆஃப், இந்த லே ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை அவங்க ஒர்க் பண்ணுற ஜாப்ல இருந்து கட் பண்ணிடுவாங்க, தூக்கிடுவாங்க. இதுதான் வந்து நம்ம லே ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லே ஆஃப் பண்ணுறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் வந்து இருக்கு. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மிஸ்டேக், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட மிஸ்டேக் கிடையாது. கம்பெனியோடைய பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து கம்பெனிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸை வந்து ஜாப்ல இருந்து தூக்குவாங்க. இதுதான் வந்து நம்ம லே ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த லே ஆஃப் அப்படின்னு வரும்போது நிறைய கேட்டகரி இருக்குல்ல. சில வந்து பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் பண்ணுவாங்க, சில கம்பெனி ரீசன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்டில் நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் இல்லைனா கூட நம்ம லே ஆஃப்க்கு வந்து ஒரு ரீசன்ஸ் ஆகிடும், ரைட்? ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி டைப் ஆஃப் லே ஆஃப்ஸ் இருக்கு, அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்க முடியுமா? ஓகே, லே ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. டெம்பரரி லே ஆஃப் இருக்கு, பெர்மனன்ட் லே ஆஃப், வாலண்டரி லே ஆஃப், இன்வாலண்டரி லே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ டெம்பரரி லே ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து கம்பெனியில் வந்து சம் பிஸ்னஸ் ரிலேட்டட் சுச்சுவேஷன், ஏதோ அவங்களால பிஸ்னஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ரன் பண்ண முடியல, ஃபார் சம் ரீசன்னால அவங்களால வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னும் போது டெம்பரரியா அவங்க கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸை வந்து ஜாப்ல வந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா மேபி ஒரு 1 or 2 months ஆர் ஆஃப்டர் 3 months 6 months கழிச்சு திருப்பி வந்து அவங்கள வந்து ஜாபுக்கு வந்து வர சொல்லிடுவாங்க, சேம் அதே கம்பெனி. ஸோ இது வந்து டெம்பரரி லே ஆஃப். பெர்மனன்ட் லே ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸை வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வேர்பல் கம்யூனிகேட் பண்ணியோ இல்லை ரிட்டன் கம்யூனிகேட் பண்ணியோ ஃபார் சம் பிஸ்னஸ் ரீசன்னால ஜாப்ல இருந்து வெளியில் எடுக்கிறது பெர்மனன்ட் லே ஆஃப். ஓகே. இந்த மாதிரி லே ஆஃப் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போ பெர்மனெண்ட்டாக இருக்கட்டும், டெம்பரரியாக இருக்கட்டும், இதில் வந்து லே ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எம்ப்ளாய்க்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய்க்கு மேபி பெனிஃபிட்ஸ் இருக்காமல் இருக்கலாம். ஸோ என்னோட நாலேஜ் பொறுத்தவரை என்ன சொல்கிறேன், நான் பார்த்த வரையுமே இன்கேஸ் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்லையோ இல்லை பாலிசி வயலேஷன்ஸ் அந்த மாதிரி டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா கம்பெனிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க மாட்டாங்க. பட் இதுவே கம்பெனிஸ்க்குள்ள இன்டர்னல் ரீஸ்ட்ரக்சரிங்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ்க்காக கம்பெனியோட இதுக்காக வந்து அவங்க லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்குன்னு சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதை பற்றி சில ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ லே ஆஃப் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு சில கம்பெனிஸ் வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா லெட்ஸ் சே ஒரு சில டியூரேஷன் வந்து நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, 3 months or 6 months. அதுக்கான சேலரி கிரெடிட்டை வந்து அட்வான்ஸா எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட். இப்போ ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து மாறும், கம்பெனி டு கம்பெனி மாறும். எல்லா கம்பெனிஸும் வந்து பே பண்ண மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ் அட்வான்ஸ்டு 3 months நோட்டீஸ் மட்டுமே கொடுத்துட்டு வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா நீங்க வந்து நாளைக்கே வந்து நீங்க ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 months or 6 months, ஈவன் 1 year அட்வான்ஸ் சேலரி கூட வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் கூகுள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1 year சேலரி வரைக்குமே கூட வந்து கிரெடிட் பண்ணி லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. Okay. So it completely differs and depends on the company policy. Okay, fine. So வந்து lay off பண்ணாலுமே some companies will take care of employees, right? Yes, but not all the companies. ஓகே ஃபைன். ஸோ இப்போ லே ஆஃப் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன். இப்போ வந்து மேஜர் ரீசன்ஸாக நிறைய பேர் சொன்னாலுமே பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மெயினாக ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நிறைய இடத்துல இருக்குது. ஓகேவா? இந்த ரீஸ்ட்ரக்சரிங்னா என்ன, மெயினாக வந்து எதனால இந்த ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது கம்பெனிஸ்குள்ளே, அண்ட் அதனால என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கம்பெனிஸ்க்கு இருக்குது, ஏன் கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணுறாங்க, அப்படி லே ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணுறதுக்கு டார்கெட் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அவங்கள பற்றின ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக நம்மளை பற்றின ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணுவோம். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன், இந்த ஸ்டேஜில் இருக்கேன், என்னால் வந்து இன்னும் நான் வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா இன்னும் ஃபர்தராக வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும், இன்னும் என்னுடைய லைஃப்பில் இன்னும் ஃபர்தராக க்ரோ ஆக முடியும். இப்படி தான் வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஓன் பிஸ்னஸ் உடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ரீஸ்ட்ரக்சரிங். ஓகே ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஆக்சுவலாக என்னோட வீடியோவில் கூட நான் இது சொல்லியிருந்தேன் இந்த எக்ஸாம்பிள். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கலாமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில 2 டீம் இருக்காங்க, டீம் ஏ டீம் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 டீம் இருக்காங்க. அந்த டீம் ஏல பாத்தீங்க அப்படின்னா 50 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டீம் பிலையும் 50 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீம் ஏக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் மேனேஜர், டீம் பிக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் மேனேஜர். ஸோ இந்த 2 டீமுடைய ஒர்க் நேச்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே சேம் ஒர்க் தான். கஸ்டமர் கேர் சப்போர்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. டீம் ஏல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்ல வர கஸ்டமர் குவரிஸ்க்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறது, டீம் பி வந்து இமெயில்ல வர கஸ்டமர் குவரிஸ்க்கு வந்து ரெசல்யூஷன் கொடுக்கறது. ஓகேங்களா? சோ இந்த 2 டீமுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவாங்க, அதாவது மேனேஜ்மெண்ட் லேயர்ஸை வந்து தின் பண்ணுவாங்க. இந்த 50 பேர் 2 டிஃப்ரெண்ட் டீம்ல இருக்கிற 2 டீமையும் 2த்தையும் ஒன்னா மர்ஜ் பண்ணிட்டு எய்தர் அந்த 2 ரிப்போர்ட்டிங் மேனேஜர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டிங் மேனேஜரை ஜாப்ல இருந்து தூக்குறதோ, இல்ல இந்த 2 டீம்ல இருக்கிற 50 பேருக்கு ஏதாவது ஒரு 50 பேருக்கு 2 ட்ரைனிங்குமே ப்ராப்பரா கொடுத்துட்டு மீதி இருக்கிற 50 பேரை தூக்குறதோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங்கான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஆப்வியஸா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காஸ்ட் கட் பண்றாங்க, அவ்வளவுதான். அண்ட் இந்த காஸ்ட் கட்டிங் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் இது வந்து ஒரு பிரைஸ் ரெடியூசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கம்பெனிஸ் எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்கான காஸ்ட் எப்படியெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் பார்ப்பாங்க. அண்ட் ஆப்வியஸா வந்து ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது இதுக்குள்ள தான் வரும். ஓகே ப்ரோ, ஓகே. ஏன்னா வந்து மேக்ஸிமம் லே ஆஃப்ஸ் இதுவரையும் இப்போ பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் பேசஸில் நிறைய நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான கிளாரிட்டி நிறைய பேர் கிடச்சிருக்கும். அண்ட் இப்போ மெயினாக எல்லாருமே வந்து ஏஐ வந்ததால தான் இவ்வளோ லே ஆஃப் நடக்குது. ஸோ ஏஐ இருக்கிறதால நமக்கு ஃபியூச்சரில் வந்து ஜாப்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ என்னோட சைடில் தான் என்னோட ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் நான் அதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஏஐ வந்ததால என்ன மாதிரி விஷயங்கள் மாறும் அண்ட் அதை பார்த்து ஏன் பயப்படக்கூடாதுன்ட்டு. ஸோ ஹெச்ஆரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே வந்து ஏஐனால தான் வந்து இப்போ நடக்கிற லே ஆஃப்ல மெஜாரிட்டி நடக்குதா இல்லை வேற ஏதாவது ரீசன்ஸ்? ஆக்சுவலா ஏஐனால நடக்குது தான், பட் ஏஐ மட்டுமே வந்து ரீசன் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங், மேனேஜ்மெண்ட் லேயரை தின் பண்றது, அப்புறமா இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை அக்வயர் பண்றாங்க அப்படின்னும் போது அக்வயர் பண்ண கம்பெனியில வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா.
ஓகே. ஸோ அக்வைர் பண்ண அந்த கம்பெனிலையும் வந்து சிமிலர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ஹெச்ஆர், ஃபைனான்ஸ், இப்போ ஐடி கம்பெனி அப்படின்னா டெக் டீம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை அக்வைர் பண்ணும் போதோ மர்ஜ் பண்ணும் போதோ சேம் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து அவங்களுக்கு தேவையில்லை. எல்லாருமே வந்து இப்போ ஒரு கம்பெனி மர்ஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒன்னா ஆப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பீப்புள் ஹெட் கவுண்ட் தேவையில்லை. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. தேவையில்லாத பிசினஸ் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு லே ஆஃப் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை அக்வயர் பண்ணும் போதோ மர்ஜ் பண்ணும் போதோ லே ஆஃப் நடக்கும். மைக்ரோசாஃப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, 15,000 எம்ப்ளாயிஸை வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் Jan 25 இன்னைக்கு வரைக்குமே வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து இன்னும் அப்கமிங் டேஸ்லயும் வந்து அதிகமாகும். அண்ட் அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து எம்ப்ளாயிஸ் மேல இன்வெஸ்ட் பண்ற அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக they are going to invest in AI டேட்டா சென்டர்ஸ் அண்ட் கிளவுட் டேட்டா சென்டர்ஸ். ஸோ இந்த ஒரு ரீசன்னால மைக்ரோசாஃப்ட் வந்து பீப்புளை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ மெட்டா கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசன்னால 5% எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கம்பெனிஸுமே வந்து ஏஐனால மட்டுமே ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்க அப்படின்றது இல்லை. லே ஆஃப் பண்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் லே ஆஃப்மே வந்து நடந்துட்டு இருக்கு. மெட்டா கம்பெனில அதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் கூகுள்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஏஐல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காஸ்ட்டை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க கூகுள் கம்பெனி. ஸோ இன்னொரு கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா இன்டெல். ஸோ இந்த கம்பெனியுமே they are focusing on semiconductor business unit. இப்போ இந்த சிஸ்டம்க்கு தேவையான இந்த சிப்ஸ், அப்புறம் காருக்கு ரிலேட்டடான சிப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ற ஒரு பிசினஸ் யூனிட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் ஃபோக்கஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிசினஸ் யூனிட்டை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு they are going to focus full-fledgedly on AI related chips. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம இந்த சோஷியல் மீடியா யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐனால வந்து லே ஆஃப் வருது, ஏஐல மட்டுமே வந்து லே ஆஃப் பண்ற மாதிரி வந்து இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி தட்ஸ் நாட் த கேஸ். லே ஆஃப் நடக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அண்ட் இந்த ரீஸ்ட்ரக்சரிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் டெக் கம்பெனிஸ், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பண்ற ஒரு விஷயம் தான் அவங்களுடைய பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகே, ஃபைன். ஸோ கைஸ், இப்போ அஜய் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி இந்த லே ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரை எவ்ரி இயர் நடக்கிறது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் என்னதான் டிசிஎஸ்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் லே ஆஃப் அப்படின்றது ஒரு விஷயம், நார்மலான விஷயம் தான். இயர்லி வைஸ் வந்து நடக்கும். இந்த வருஷம் நடக்கிறதுக்கு ஏஐ இஸ் ஒன் ஆஃப் த ரீசனே தவிர ஏஐ மட்டும் ரீசன் கிடையாது. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாஸில் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குற மீம்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா ஏஐ வந்ததால மட்டும்தான் அந்த லே ஆஃப்ஸ்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. பட் நீங்க வந்து லாஸ்ட் ஒரு 10 years 20 years ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து எவ்வளோ பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கவுண்டர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏஐ பேசிஸ்ல இந்த வருஷம் லே ஆஃப் பண்றாங்க. ஆனால் அது மட்டும் ரீசன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த லே ஆஃப் பத்தி பயப்படாம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். ஸோ ஓகே, இன்கேஸ் லே ஆஃப் நடக்க போகுது அப்படின்னா அதை பத்தியுமே நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் மெயினாக ப்ரோ, இப்போ நானுமே வந்து இப்போ லே ஆஃப் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் இன்ஃபோசிஸ்ல இருக்கும்போது நிறைய எம்ப்ளாயிஸ் பார்த்துருக்கேன். பீப்புள்ஸ் யூஸ்வலி டாக் டு மீ இன்கேஸ் தே ஆர் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம்ஸ் வந்து என்கிட்ட பேசுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் தெரியும், டீம்ஸ்லேருந்து ஈஸியாக எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் நான் பார்த்துருக்கேன். பட் எப்படி இருந்தாலும் இப்போ ஹெச்ஆர் பொசிஷனில் இருக்கவங்க தான் இந்த லே ஆஃப்லாம் நடக்குதுன்னா ஹேண்டில் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ நீங்கள் தான் வந்து அவங்க ரிசைன் பண்ணி வெளியில் அனுப்புகிற வரையுமே, டெர்மினேட் பண்ணி வெளியில் அனுப்புகிற வரையுமே இந்த ப்ராசஸ் எல்லாமே ஹெச்ஆர் பீப்புள்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ ஒரு வாட்டியும் இந்த மாதிரி லே ஆஃப் நடக்கிறப்போ வந்து எம்ப்ளாயிஸ் அதை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது, ஸோ அதை பத்தி சொல்லலாம். இட்ஸ் ஆப்வியஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்றாங்க நம்மள அப்படின்னு வரும்போது கண்டிப்பா வந்து எமோஷ்னலா வந்து நம்ம ரொம்ப பிரேக் ஆகும். நம்மளுடைய ஜாபே போக போகுது, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் மந்த்லி வந்து நிறைய பேருக்கு இஎம்ஐஸ் இருக்கும், பில்ஸ் இருக்கும், லோன்ஸ், இந்த மாதிரி பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பே பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய இம்பேக்ட்ஸ் வந்து லே ஆஃப்னால இருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் என்ன பண்ணணும், லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் வந்து கேட்கணும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து செட்டில்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து we have all the right to ask for settlement. ஸோ 3 months 6 months அவங்க கொடுக்குற அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு பேக்கப் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த டைம் டியூரேஷனில் நீங்கள் வந்து இன்னொரு ஜாப்ல வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி லேண்ட் ஆகிறதுக்கான ஒரு சூட்டபிளாக இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் அந்த ஒரு டியூரேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஜாப்ல போயிட்டு நீங்கள் லேண்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க ஹைலி ஸ்கில்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 months 3 monthsல வந்து நீங்க ஈஸியா இன்னொரு ஜாப்ல வந்து நீங்க போய் ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இல்ல இன்னும் டைம் எடுக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 6 monthsக்குள்ள வந்து நீங்க இன்னொரு ஜாப்ல போயிட்டு ஈஸியா வந்து நீங்க சேர்ந்துடலாம். தேர் won't be any issues. பட் ஆனா லே ஆஃப் நடக்குது அப்படின்றதுக்காக நீங்க வந்து எமோஷனலா பிரேக் ஆகக்கூடாது. அது ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கணும். அண்ட் அந்த டியூரேஷன்ல வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்க கண்டினியூஸா வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பீப்புளை தான் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே வந்து ஈஸியா ஹையர் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து கைஸ் இப்போ இன்கேஸ் லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா சம் பீப்புள்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன் ஒரு 1 or 2 months கேப் எடுத்துட்டு ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க. பட் இப்போ ஜாப் மார்க்கெட் இருக்க சுச்சுவேஷனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று அப்ஸ்கில் பண்ணணும், ஜாப்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, 1 or 2 weeks கேப் எடுக்கிறது ஓகே தான், பட் உங்கள் ஜாப்க்கு ரிஸ்க் ரேட் அதிகம். ப்ளஸ் இன்னொரு டவுட் ப்ரோ, இப்போ இன்கேஸ் ஒரு கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கம்பெனி அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க, ரைட்? ஸோ சம் சினாரியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லே ஆஃப்லாம் நடக்கும்போது நோட்டீஸ் பீரியட் சேவ் பண்ண மாட்டாங்க சம் கம்பெனிஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ இன்னொரு கம்பெனியில் நம்ம போய் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட கேட்பாங்க ஏன் ரிலீவ் ஆனீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம என்ன ஆன்சர்ஸ் கொடுக்கலாம்? அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து ஆக்சுவல் ஜென்யூன் ரீசனே வந்து கொடுக்கலாம். இப்போ கம்பெனிஸ் லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னும் போது நம்ம அதே ரீசனே வந்து நம்ம தாராளமா சொல்லலாம். என்ன ரீசன், பிசினஸ் ரீசன்னால வந்து லே ஆஃப் பண்றாங்களா இல்ல இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்னால லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா அது ப்ராப்ளமா போகும். கம்பெனிஸ் ஹையர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க வந்து சம் பிசினஸ் சிச்சுவேஷனால லே ஆஃப் பண்றாங்க, ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது, இட்ஸ் அ பிசினஸ் டெசிஷன், ப்ராஜெக்ட் கிடைக்கல, இந்த மாதிரி ரீசன்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் ஜெனியூன் ரீசன் தான். we can mention the same reason. இல்ல அது வந்து நீங்க லே ஆஃப் பண்ணதை வந்து நான் சொல்ல மாட்டேன், அது சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது பர்சனலாவே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுவே வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். மேபி நீங்க ஒரு 3-4 இயர்ஸ்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வைக்கல, அங்க வந்து ஒரு 3 years கழிச்சு உங்களை லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கரியர் பெட்டர்மெண்ட்காக இன்னும் வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கணும், பெட்டர் என்வாயன்மெண்ட் கிடைக்கணும், ஸோ இந்த ரீசனால நான் வந்து ஜாப் சேஞ்ச் பண்றேன், இன்னும் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன், இந்த மாதிரி ரீசன் வந்து நீங்க சொல்லலாம். இஃப் இன்கேஸ் நீங்க வந்து லே ஆஃப் பண்ணதை வந்து மறைக்கணும், அதை சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஜென்யூன் ஆன்சர்ஸை நீங்க சொல்லலாம். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ சம் கம்பெனிஸில் லே ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைக் டிசிஎஸ் வந்து இப்போ ப்ரியோராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகேவா? இப்போ இது ஒரு சினாரியோ, டிசிஎஸ் ப்ரியோராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்குள்ள தான் வந்து லே ஆஃப் நடக்க போகுது அந்த 12,000 பீப்புள்ஸ்க்கு. சம் கம்பெனிஸ் வந்து சடனாக நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் உடனே வந்து நெக்ஸ்ட் டே வந்து லே ஆஃப்னா முன்னாடி நாள் மெயில் போடுவாங்க, ரைட்? ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயாக நான் இருக்கேன்னா எப்படி எனக்கு இப்போ என்னோட ஜாப் ரிஸ்கில் இருக்குது, எங்கள் கம்பெனிஸில் லே ஆஃப் நடக்க போகுது அப்படின்றத எப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னால் ஃபைன் பண்ண முடியும்? இஸ் தேர் எனி பாசிபிலிட்டிஸ்? எஸ், ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இருக்கு. பட் அதை வச்சு நம்மளால 90-100% வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாது. மேபி ஒரு 50-50% வந்து நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். லெட்ஸ் சே இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, லே ஆஃப் நடக்க போகுது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சில டாக்ஸ் அதர் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ நம்ம ஒர்க் பண்ற டீம்லயோ வந்து ஒரு சில டாக்ஸ் போகும். அப்புறமா வந்து ப்ராஜெக்ட்ஸ் இல்லாம வந்து ரொம்ப நாளா வந்து பெஞ்ச்லயே இருப்போம், சரிங்களா? நம்ம வந்து எந்த ஒரு டவுட்ஸ் ஆர் குவைரிஸ் நம்மளுடைய மேனேஜர் ஆர் நம்ம லீடர்ஷிப் டீம் கிட்ட கேட்டாலுமே எந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வராது, சரிங்களா? இது எல்லாமே தான் வந்து சிம்டம்ஸ். ஓகே. இன்கேஸ் எப்படி இந்த லே ஆஃப்ல நடக்க போகுது அப்படின்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கிறது? ஒரு கம்பெனியில் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ சடனாக வந்து லே ஆஃப் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் இருக்கிறது? ஏன்னா ஐடி ஜாப் அப்படின்றது எப்பயுமே சேஃப் கிடையாது. ஈவன் அது டிசிஎஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ஸோ எவ்வளோ பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் ஜாப் செக்யூரிட்டி அங்கே அதிகமாக இருக்குன்னு சொன்னாலுமே அவங்க லே ஆஃப் பண்ணணும்னா லே ஆஃப் பண்ணி தான் ஆக போறாங்க, ஓகேவா? ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கும்?
there is no other option, ஷர்மிலன். இங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஜாப், பிரைவேட் ஜாப் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எதுக்குமே வந்து கேரண்டி கிடையாது, சரிங்களா? இப்போ அவங்க கம்பெனி வந்து நம்மள லே ஆஃப் பண்ணணும், ஜாப்ல இருந்து தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா we don't have other option. நம்ம வந்து அடுத்து என்னவோ அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். ஸோ the moment we come to know லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல அப்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். ரெஸ்யூமே அப்டேட் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஜாப்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெஸ்யூமே மாடிஃபை பண்ணி எல்லா சோர்சஸ், எல்லா சேனல்ஸ்லயுமே வந்து ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம டார்கெட் பண்ற கம்பெனிஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணி ஜாப்காக அப்ரோச் பண்ணலாம், ரெஃபரல் கேட்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரோஆக்டிவா வந்து நம்ம ஜாப் சர்ச் பண்ணி வேற ஆப்ஷன் பார்த்துட்டு போகிறது தவிர வேற வழி இதுல வந்து எதுவுமே இல்லை. நீங்க பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இதுதான். மேபி யூ மஸ்ட் பி ஹேவிங் சம் இன்புட்ஸ். உங்களுடைய ஐடியாஸும் நீங்க ஷேர் பண்ணா நான் கொஞ்சம் கத்துக்குவேன். ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா, நான் யூஸ்வலாக பர்சனலாகவே யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஐடி ஜாப் வர போகிறாங்க அப்படின்னா எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது ஐடி ஜாப் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஜாப் பண்ணுறீங்கன்னா அதை தாண்டி ஒன்று ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்காகவோ ஏதாவது நீங்கள் ஐடி ஜாப் வந்துருக்கலாம். சம் பீப்புள்ஸ்க்குன்னு ஒரு பேஷன்ஸ் இருக்கும், ஜாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி பேஷனாக இருக்கும், ரைட்? ஸோ அந்த பேஷன்லேருந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் நீங்கள் காலேஜ் படிக்கும் போதோ இல்லை இந்த ஃப்ரெஷர்ஸாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு அப்போ டைம் கிடைக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த பேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸாவோ இல்லை அது அமௌண்ட்டாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் போனாலுமே அது ஒரு பேக்கப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது நான் காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதுலேருந்து எனக்கு இப்போ நான் ஜாப்ல ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே இங்கே சம்பாதிக்கல. பட் ஸ்டில் இப்போ எனக்கு ஜாப் இல்லைனாலுமே என்னால் இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. லைக் மென்டார்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும். ஸோ அதை தாண்டி நான் இப்போ இந்த ஜாப் ரிலேட்டாக பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு விஷயமாட்டா இருக்கட்டும். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை எடுத்து அதுலேருந்து அமௌண்ட் மணி மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறைய கம்பெனிஸில் பாலிசிஸ்லாம் சொல்லுவாங்க, லைக் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்படி ஒரு பாலிசி இருந்தாலுமே அது கம்பெனிஸ் பெருசாக எதுவுமே ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. நீங்களா போயிட்டு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பேஷன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி, ஏன்னா வந்து இப்போ நம்ம ஜாப்ல இருக்கும், ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கும், நம்ம ஏதோ ஒரு மணி மேக் பண்ணுன்ற ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளால ஃபுல் ஃபிளெஷ்டாக பண்ண முடியாது. பட் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பண்றப்ப அது உங்களுக்கு என்ன டைம் ஆனாலுமே உங்களால அதில் ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்றீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உங்களோட பேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து அது மூலியமா மணி ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்றேன். அதே மாதிரி ஐடி ஜாப்ஸ் பொறுத்தவரையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்லை எப்பயுமே வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு நான் பர்மனெண்டான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டாலும் சரி, நீங்க உங்களோட 100% டெடிகேட்டடா ஒர்க் பண்ணாலுமே சரி, அவங்களுக்கு வேணாம்னா உங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ உள்ள வாரீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? லே ஆஃப் அப்படின்றது ஒரு காமனான விஷயம் தான். ஓகேவா? எப்பயுமே அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஒரு ரோல்ல ரொம்ப நாள் இருந்தா கூட அந்த ரோல்லேயே நிறைய விஷயங்கள் வரும், நிறைய அப்டேட் சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஐடி பொறுத்தவரையும் எப்பயுமே அப்ஸ்கில் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். நான் ஒரு விஷயம் படிச்சுட்டேன், அதுல மட்டும்தான் நான் இருப்பேன், அது வரையும் தான் நான் கடைசி வரையும் ஒர்க் பண்ணுவேன்னு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஐடில சர்வே பண்ண முடியாது. நீங்க ஒரு 10 to 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா அவங்க மல்டிபிள் டெக்னாலஜிஸ், மல்டிபிள் ரோல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த பொசிஷன்ஸ்க்கு போயிருப்பாங்க. அப்படி அவங்களால போக முடியாத ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்ஸ்கில் பண்ணாம இருந்தா அவங்களால அந்த அளவுக்கு போயிருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்ஸ்கில் பண்ணுங்க. நிறைய டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ இருக்குன்னா நாளைக்கு இன்னொரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ஸ்கில் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சர்வே பண்ணலாம். ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து லே ஆஃப் பத்தி நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து உங்க சைட்ல இருந்து ஏதாவது டிப்ஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்க முடியுமா? ஏன்னா வந்து நான் நிறைய பார்த்த வரையுமே ஏ வச்சுதான் எல்லாருமே ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ உங்க சைட்ல இருந்து என்ன ஒரு டிப் கொடுப்பீங்க? இப்போ ஃப்ரெஷரா இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸா இருக்கட்டும், அந்த ஏ பேசிஸ்ல லே ஆஃப் நடக்கிறதா இருக்கலாம், ஜென்ரலா லே ஆஃப் நடக்கிறதா இருக்கும், ஜென்ரலா உங்க சைடு எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே. ஸோ எஸ், நீங்க சொன்னதுதான் வந்து கிட்டத்தட்ட 100% கரெக்ட். இப்போ லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னும் போது வந்து நம்ம ஒரு சைடு ஹஸ்ஸல், நம்ம கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ ஆன் டாப் ஆஃப் அவர் ஜாப், அதை வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு சைடு ஹஸ்ஸல், நீங்க சொன்ன மாதிரி கண்டென்ட் கிரியேஷனோ, இல்லை ஒருத்தங்க வந்து டீச்சிங்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை மானிட்டைஸ் பண்ணி ஒரு சைடு ஹஸ்ஸலா வைக்கிறது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். அண்ட் இந்த லே ஆஃப் நடக்கிறதுக்கான மேஜர் ரீசன் ஏஐ தான். அண்ட் இது எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ஏஐ டூல்ஸை வந்து நம்ம நிறைய கத்துக்கிட்டு நம்மளுடைய டே டு டே ஒர்க்ல யூஸ் பண்ண கத்துக்கணும், எஃபிஷியண்டா, ப்ரொடக்டிவா. ஸோ இதை வந்து நம்ம பண்ணோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி இருக்கு, பாட் இருக்கு, கூகுள் ஜெமினாய் இருக்கு.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பேஸ்டு ஏஐ. நம்ம என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே அதை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுக்குது. அதை எப்படி நீங்கள் ஒர்க்கில் வந்து ப்ரொடக்டிவாக வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாட் ஜிபிடியோட எக்ஸலில் வந்து இன்டகிரேட் பண்ணுறது, பவர் பாயிண்ட்டை இன்டகிரேட் பண்ணுறது, ஏஐ பவர் பாயிண்ட் கிரியேஷனுக்கு ரிலேட்டடான ஏஐ டூல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருந்தாலுமே வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்கு கூட வந்து ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜிஸை கத்துக்கிட்டு எஃபிஷியண்டா நம்மளுடைய ஒர்க்ல, டே டு டே ஒர்க்ல எப்படி நம்ம ரொம்ப லெவரேஜ் பண்ணி அதை யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய growth இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ கம்பெனிஸ்ல வந்து எவ்ரி இயர் வந்து அப்ரைசல் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இல்லையா? ஸோ இந்த அப்ரைசல்ல மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2026ல அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் உடைய கோல் ஷீட்ல இந்த ஏஐ டூல்ஸ் எத்தனை அவங்க எஃபிஷியண்டா யூஸ் பண்றாங்க அப்படி அதை வந்து அவங்களுடைய அப்ரைசல் சிஸ்டம்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து ஏஐ டூல்ஸ், ஏஐ டெக்னாலஜிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கற்றுக்கிட்டு க்ரோ ஆகுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்கமிங் டேஸ், அப்கமிங் மந்த்ஸ், இயர்ஸில் வந்து கிரியேட் ஆக போகுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் அஸ் வெல். ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ லே ஆஃப் பற்றி, ஸோ ஒரு விஷயம் டைப்ஸ்ல இருந்து என்னென்ன லே ஆஃப்ஸ் இருக்குது, அந்த ஏஐ பேசிஸில் என்னென்ன நடக்குது, நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், அதான் இப்போ ஏஐ வர்றதால வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீங்கள் ஏஐ லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சர்வே பண்ணலாம். கண்டிப்பாக எந்த ஜாபையுமே வந்து கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம், ஃபியூச்சரில் மேபி இருக்கலாம். பட் அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்னா நம்மளால சர்வே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐடியில் இருக்கணும்னா அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்கள் நாலேஜ் வந்து ஷேர் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்களே வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ லே ஆஃப் பற்றி ஒரு ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணும்போது நிறைய இன்புட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் மட்டும் தான் நிறைய கொலாபரேஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ அஜய் ப்ரோட லிங்க்டின் ஐடியா யூடியூப் சேனலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு லே ஆஃப் ரிலேட்டடாகவோ இல்லை வேறு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா நீங்கள் அவங்கள தாராளமாக ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. Thank you so much Sharmilan for accepting the request once again. ஏன்னா எல்லாரும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. You are very kind. So thank you so much for all your support. Yeah, thank you so much for your time. Yeah, bye. Thanks. Bye. Thank you guys. Bye.